ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணேசர் விழாவோட கணேசர் அங்கே வச்சுருக்கும்போது பிள்ளையார் கோயிலில் நாங்கள் இருக்கிற எல்லாருமே விளக்கு பூஜைக்காக அங்கே கூடுவோம் ஒரு நாள். அந்த விளக்கு பூஜையை தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு குட்டி குபேர விளக்கு வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குறாங்க. பைசா கொடுத்து தான் விளக்கு பூஜையில் உட்காரணும். அப்புறம் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த கூப்பன் எல்லாம் போட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் 10 பேருக்கு நல்ல பித்தளையில் விளக்கு, அப்புறம் விநாயகர் அதெல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க, ப்ரைஸ் கொடுப்பாங்க. அது வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் பாட்டு போட்டு போடுறேன். இது டைம் இல்லை, 3 மினிட்ஸ் இதுவே முடிஞ்சிச்சு. இப்போ எல்லோரும் அங்கே நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தரையாக நான் எடுத்துருக்கிறேன். யாருமே வராமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரையுடைய சென்டரில் போயிட்டு எல்லோரும் பூஜை பண்ணும்போது எடுத்துருக்கிறேன். புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆகிறதுக்கு பொண்ணு பேசியிருக்கிறவங்க, அப்புறம் நல்ல இது வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அழகாக இருந்தது. ஒரு 7 லைன் இருந்தது. அதை ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதை தான் போட்டிருக்கேன். இது நம்ம தாராவியில் டி ஜங்ஷன் பக்கத்தில் கல்யாண்வாடியில் இருக்கிற நம்ம பெரிய பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலில் நம்ம தமிழ் இது எல்லாருமே நம்ம தமிழ் மக்கள் தான். எல்லாருமே சேர்ந்து அந்த கணேசர் விழா நடக்கும்போது ஸ்டார்டிங்கில் நாங்கள் தேங்காய் பழம் உடைச்சதை கூட நான் போட்டிருந்தேன். தேங்காய் பழம் உடைச்சிட்டு அது வந்த அன்னைக்கு நாங்கள் உடைக்கிறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்க டைம் பார்த்து உடைப்பாங்க. அந்த டேட்லேருந்து விநாயகர் சதுர்த்தி வச்ச அந்த டேட்லேருந்து 11 நாள் எங்களுக்கு விநாயகர் இங்கே இருப்பாங்க. இந்த இந்த கணேசர் உருவாக்கி வச்சுருக்கிறது நம்ம செப்ரேட்டாக மண்ணில் உருவாக்கி சிலையை ரெடி பண்ணிடுவோம்ல அது. அதுக்கப்புறம் நம்ம மகிம்னு ஒரு இடத்துல நம்ம கடற்கரையில் போய் கரைக்கிறதுக்கு போவாங்க. அதில் சென்டரில் வர்ற ஒரு சண்டேயில் இந்த விளக்கு பூஜை நடக்கும். அதே மாதிரி தசராவுக்கு நவராத்திரி நடக்கும்போது சென்டரில் ஒரு விளக்கு பூஜை நடக்கும். இதெல்லாம் அந்த விளக்கு பூஜையில் அங்கே அந்த பாட்டு ரெடி பண்ணி ஹெல்ப் பண்ணவங்க இது எல்லாமே நம்ம ரிலேஷன் தான். எல்லாருமே அவங்க பாட்டு படிப்பாங்க. நம்ம ஒருத்தங்க அந்த ஆண்டி அந்த விளக்கு பூஜையோட எப்பவும் ரெகுலராக அவங்க தான் பாடுவாங்க. அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம குட்டி குட்டி பசங்க 10 படிக்கிறவங்க, 8 படிக்கிறவங்க எல்லா பசங்களும் விளக்கு பூஜையில் உட்காந்து நல்லா கோலாகலமாக அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளக்கு பூஜையும் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். இதில் ப்ரைஸ் வாங்குறது அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸில் பாட்டு போட்டு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.